ஒரு நாள் ஒரு 7 நாட்கள் நம்முடைய திருச்சபையில இந்த கடன் பிரச்சனைக்கான அந்த நிரந்தர தீர்வுக்கான ஜெபத்தை நம்ம வச்சிருந்தோம். அப்போ சிவானந்த காலனி பக்கத்துல இருந்து ஒருத்தர் அந்த நோட்டீஸை ஒட்டுனர் பார்த்து நோட்டீஸை பார்த்து வந்தாரு. அப்போ வந்து 7 நாட்களும் அவர் அந்த ஜெபத்துக்கு கலந்து கொண்டார். அவர் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா காவி வேஷ்டி கட்டி தான் உள்ள வந்தார். அவர் எங்களுக்கே பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. கருப்பு கலர் சட்டை போட்டு வந்தாரு. சரி பரவாயில்ல, யாருனாலும் சத்தியம் தான் அப்படின்னு சொல்லி, ஆனா 7 நாட்களும் வந்தாரு. நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தையும் பேசல. அந்த 7 நாட்கள் முடித்து அவரே என்கிட்ட வந்தாரு. நீங்க ப்ரீச் பண்ணதெல்லாம் எனக்கு நல்லா பிடிச்சிருச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்னீங்கல்ல கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்கன்னு சொன்னீங்க. சரி, நான் இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். கடன் வாங்காம ஒரு வருஷத்தை என்னால ஓட்டவே முடியாது. நான் எப்படி பார்க்கலாம் ட்ரை பண்றேன் அப்படின்னு ட்ரை பண்ணாரு. இன்னைக்கு அந்த கூட்டம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகிறது. 5 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த கொரோனா டைம் கூட யார்கிட்டையும் நான் கடன் வாங்குற அளவுக்கு கர்த்தர் என்ன வைக்கல அப்படின்னு சாட்சி சொன்னார்.